அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா விஜய்? இன்னும் எவ்வளவு இருக்கு எழுத? எனக்கே இன்னும் நிறைய இருக்கு. அசைன்மெண்ட் வேற முடிக்கணும். ஹலோ, சொல்லுங்கம்மா. இப்போ சொல்றீங்க? இப்போ சொன்னா என்ன பண்ண முடியும்? சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் பார்த்துக்கணும். டேய் மச்சான், டேய் விஜய், நான் இன்னைக்கு ஹாஸ்டல் ஸ்டே பண்ணிக்க முடியுமா? ஏன்டா நேத்து தானே நான் ஹாஸ்டல்ல ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு ஸ்டே பண்ணேன். இன்னைக்கு என்ன ஆச்சுடா? வழக்கம் போலதான், எங்க அப்பார்ட்மெண்ட் சுத்தி தண்ணி வந்துருச்சு போல. எல்லாரும் நடக்க சொன்னா மிதந்து போறானுங்க. அதான் அம்மா ஹாஸ்டல்லே சேஃபா இருக்க சொல்லிட்டாங்க. டேய், இதெல்லாம் உனக்கு வழக்கம் தானடா. சென்னையில இருந்து இது கூட சமாளிக்கலனா எப்படி? ஏன் சிரிக்க மாட்டேன்? நாங்க இருக்கிற இடத்த சுத்தி ஏன் தண்ணி வந்து எனக்கே தெரியல. கார்பரேஷன் வேலை பார்க்கணும் குற்றம் சொல்ல முடியல. அவங்களும் டெய்லி வந்து வேலை பார்க்க தான் செய்யறாங்க. இருந்தாலும் மெயின்டைன் பண்ண முடியல. சார், நீங்க இருக்கிற இடத்துல தண்ணி வர்றது இல்ல. நம்ம தான் அது இருக்கிற இடத்துல நேரா போட்டு உட்காந்து. எனக்கு புரியல, இப்ப நீ என்ன சொல்ல வர? அதாவது ஏரி இருக்கிற இடத்துல தெரியுதானா தண்ணி வரும். டேய், அப்ப ஏரி தேடி தானே போனோம். ஏன்டா எங்க இடத்த தேடி வருது? அட லூசே, அது ஏரி மேலதான் உங்க வீடே இருக்குன்னு சொல்றோம். கரெக்டா புடிச்சிட்டேன். ஏன்டா, எந்த ஒரு டெவலப் கண்ட்ரீஸ்லயும் அப்பார்ட்மெண்ட்டே கிடையாதா? ஏதோ இதான் பெரிய ப்ராப்ளம் மாதிரி சொல்ற. ஒரு கண்ட்ரியோட இன்ஃப்ரா வேண்டா அந்த ஊரோட பார்வையை வேற கண்ணோட்டத்துக்கு கொண்டு போகுதுல. அவ சொல்றதுல தப்பு இல்லையே. இப்படி இந்த ஒரு விஷயம் தான் அதுக்கு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பிரச்சனை பெரிய பெரிய இன்ஃப்ரா கட்டுறதுனால இல்ல. நம்ம ஆடம்பரத்துக்காக நம்மளை படைச்ச இயற்கையோட சமநிலையை மறந்துடும். சமநிலைனா? அட மக்கு, உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரியே சொல்றேன். சமநிலையும் சமத்துவம் ஒண்ணுதான். அது மனுஷங்களுக்கு இருக்கோ இல்லையோ, இயற்கைக்குள்ள எப்பவும் இருக்கு. இப்போ நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கிற மாதிரி, கடவுள்னு ஒண்ணு இருந்தா சாத்தான்னு ஒண்ணு இருக்கிற மாதிரிதான். நம்ம பாப்புலேஷன் ஏத்துறதுலே ரொம்ப பிஸியா இருக்கும். ஆனா அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற இன்ஃப்ரா அவசியம் தான். அதே மாதிரி ஏரி, குளம், நேச்சர், அது போல இருக்கிற இன்ஃப்ராவும் முக்கியம் தானே. நீ சொல்ற அந்த சமத்துவத்தை காப்பாத்த கவர்மெண்டோ பொது சேவை செய்யறவங்களோ எதுவுமே பண்றது இல்லையே. ஓ, அப்ப சார் என்ன பண்ணிருக்கீங்க? மாற்றம் வேணும்னு சொன்னா மட்டும் போதாது. இந்த மாற்றம் முதல்ல நம்மகிட்ட தான் ஆரம்பிக்கும். இது வரைக்கும் 2 செடியாச்சும் நட்டுப்பியா? நம்மலாம் தமிழன்டா. உலகத்துக்கே ஒரு காலத்துல வாட்டர் மேனேஜ்மெண்ட்டும் நீர் மேலாண்மை சொல்லி கொடுத்தோம். ஆனா நம்ம பேராசையில தான் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேற நாடுகளை பார்த்து வாயை பொழந்துட்டு நம்ம வாழ்க்கையை தக்க வச்சுக்க போராடலாம் வேணாம். அந்த இயற்கை காட்டுற வழியில போனாலே போதும்.